இந்திய தேசத்தில் வாழ்ந்த துரோகிகளால் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். வன்முறையின் மீது நாட்டமில்லாத, அதிகாரத்தின் மீது ஆசை இல்லாத, சொத்துக்களை துறந்த ஒரு மாமனிதரை, உலகமே வியந்து பார்த்த ஒரு மாமனிதரை, கடவுளர்கள் கூட இதை போன்ற ஒரு ஜீவனை நாம் பூமியில் படைத்தோமா என்று ஆச்சரியப்படத்தக்க வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு மாமனிதரை, சில அழுக்கு மனம் படைத்த, விரோதம் கொண்ட, தேசத்தினுடைய உயர்ந்த நிலைக்கு எதிராக வாழ்ந்த மனநிலையில் வாழ்ந்தவர்கள் சுட்டுக் கொன்றார்கள். அவர்கள் ஒரு இழிபிறவிகள். அந்த கொலையை நியாயப்படுத்தியவர்கள், கொலை நடந்தவுடன் ரகசியமாக கொண்டாடியவர்கள், இனிப்புகள் வழங்கியவர்கள். அதை போன்ற ஒரு அருவருப்பான கூட்டம்தான் வருங்காலத்தில் கொஞ்சம் வளர்ந்து அவர்கள் சில நேரங்களில் அதிகாரத்திற்கு வரவும் வாய்ப்புகள் அமைந்திருக்கின்றன. ஆனால் மகாத்மா காந்தியை பொறுத்தவரை அப்பழுக்கற்ற ஒரு மனிதராக வாழ்ந்தார். பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொன்னதைப் போல ஈன்ஸ்டீன் அவர்களே அவரை வியந்து பாராட்டி எழுதியிருக்கிறார். இன்னும் 500 ஆண்டு காலம் கழித்து ஏதாவது புத்தகங்களில் மகாத்மா காந்தியை பற்றி படிக்க நேர்ந்தால் 500 ஆண்டு காலத்திற்கு பிறகு வாழ்கிற மனிதர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இந்த பூமியில இரத்தமும் சதையுமாக இதை போன்று ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்பதை அவர்கள் நம்ப மறுப்பார்கள் என்று நாம சொல்ல உலக விஞ்ஞானி ஆல்பர்ட் ஈன்ஸ்டீன் அவர்கள் சொன்னார்கள். அதுதான் மகாத்மாவுக்கு பெருமை. மகாத்மா காந்திக்கு ஏராளமான பெருமை உண்டு. அதிகாரத்திலேயே இல்லாத ஒரு மனிதருக்கு உலகத்திலேயே அதிகமான சிலைகள் இருக்கிறது என்றால் அது மகாத்மா காந்தி தான். உலகத்தினுடைய மாபெரும் தலைவர்களெல்லாம் யார் முன் தலைவணங்கினார்கள் என்று சொன்னால் காந்தியின் முன் தலைவணங்கினார்கள். காந்தியோடு கருத்து வேறுபாடு கொண்ட சர்ச்சில் கூட காந்தி கொல்லப்பட்டவுடன் சொன்னது என்னவென்று சொன்னால், அந்த மனிதரை 30 ஆண்டு காலம் நாங்கள் பாதுகாத்து வந்தோம், ஆனால் இந்தியர்கள் ஓராண்டு காலத்தில் அவரை இழந்து விட்டார்கள், கொலை செய்து விட்டார்கள் என்றுதான் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசினார். பத்திரிகைகளில் பேசல, பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசினார். அவ்வளவு உயர்ந்த மனநிலையுடைய, அவ்வளவு உயர்ந்த தன்மைகளுடைய லட்சியம், சித்தாந்தம். நீங்க தனி மனிதன் சிறந்தவன் அல்ல, ஆனால் ஒரு தனி மனிதன் தேர்ந்தெடுக்கிற சித்தாந்தம் இருக்கிறது பாருங்கள், அவன் பின்பற்றுகிற கொள்கைகளும் லட்சியங்களும் இருக்கிறது பாருங்கள், அதுதான் சிறந்தது. அந்த சிறப்பை காந்தி செய்தார். நீங்க காந்தியை யாராலும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. அதை போன்ற உயர்ந்த பண்புகளுக்கு அவர் சொந்தக்காரராக இருந்தார். நான் பல முறை சொல்லி இருக்கிறேன். 1947 ஆகஸ்ட் 15 உலகமே, ஐரோப்பா, அமெரிக்கா உட்பட டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையை கவனமாக பார்த்தார்கள். அன்றைக்கு இந்தியர்கள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். செங்கோட்டை ஒளி விளக்குகளால் ஜொலிக்கப்பட்டது. பெரும் கூட்டம், வண்ண ஆடைகள் உடுத்தியவர்கள். அப்படி இருந்த பொழுது அந்த இடத்துல ஒரே ஒரு உயிர் மட்டும் இல்லை, அது மகாத்மா காந்தி தான். ஏனென்றால் அவருக்கு ஒரு லட்சியம் உண்டு, அதிகாரம் இருக்கிற இடத்தில் கால் வைப்பதில்லை என்பது அவருடைய லட்சியம். அவர் அன்றைக்கு எங்க இருந்தார் தெரியுங்களா? வங்காளத்தில் இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்ட இடத்துல அவர் முகாமிட்டு இருந்தார். அவர் தனி மனிதராக அங்கிருந்தார். அதை பற்றி மவுண்ட் பேட்டன் பிரபு வர்ணிக்கிற பொழுது என்ன சொன்னார் என்றால், வங்காளத்தை பாதுகாக்க தனியொரு மனிதனாய் மகாத்மா காந்தி அங்கே நிற்கிறார். என்னிடம் இருக்கிற 30,000 படை வீரர்களை நம்புவதை விட நான் காந்தியை நம்புகிறேன்.
தனியொரு மனிதனாக அவர் அதை காவல் காக்கிறார் என்று சொன்னார். உண்மைதான், காந்தி போன பிறகுதான் அங்கே இனக்கலவரம் தடைப்பட்டது. நீங்க எப்படி ராகுல் காந்தி மணிப்பூருக்கு போன பிறகுதான் அங்கே இனக்கலவரம் முடிவுக்கு வந்ததோ, அதே போல அன்றைக்கு மகாத்மா காந்தி சென்ற பிறகுதான் நீங்க இனக்கலவரம் வங்காளத்தில் முடிவிற்கு வந்தது. அந்த அளவிற்கு ஈடுபாடுடைய ஒரு இயக்கம், ஈடுபாடுடைய தலைவர்கள் நம்முடைய தலைவர்கள். என்ன சிரமம்? அதிகாரம் இல்லை என்பது சிரமம் அல்ல, அதிகாரம் தொடர்ந்து இருக்கவும் கூடாது. நாம் ஜனநாயகத்தை எவ்வாறு தேர்ந்தெடுத்தோம்? நம்முடைய இந்திய அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுகிறது? ஆட்சி அதிகாரம் மாறி மாறி வருவதில் தவறில்லை. ஒருவரே ஆட்சி செய்வது என்பது சர்வாதிகார ஆட்சியாக மாறிவிடும். எனவே ஆட்சி மாற்றங்கள் தேவை, கருத்து மாற்றங்கள் தேவை. எனவே நம்மிடம் அதிகாரம் இல்லையே என்று ஒருபொழுதும் நாம் கவலைப்பட்டது கிடையாது. நம்முடைய தலைவர் தன்னுடைய நீண்ட நடைபயணத்தில் ஒரு இடத்துல கூட அதிகாரத்தை பற்றி பேசவில்லை, அமைச்சரவையிலே அமர வேண்டும் என்பதை பற்றி பேசவில்லை, பிரதமராக ஆக வேண்டும் என்பதை பற்றி பேசவில்லை. அவைகளுக்கும் மேலாக இந்த தேசத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டும் என்று பேசினார். மக்களிடையே ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மணிப்பூர்ல 2 பெண்களை பிடித்து அவர்களுடைய ஆடைகளை களைந்து அவர்களுடைய கைகளை கட்டி 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு அவர்களை நீங்கள் ஊர்வலமாக இழுத்து சென்று படம் பிடித்து உலகம் முழுவதும் காட்டினால் நீங்க உலகத்தில் என்ன நினைக்கிறான் என்பது வேறு விஷயம். அந்த தனிப்பட்ட 2 பெண்களுடைய மனநிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு கொடுமையாக இருக்கும். ஒரு உயிரால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஒரு ஜீவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? ஏன் அந்த இழுக்கு? எதற்காக அந்த அவமானம்? எதற்காக அந்த நிர்வாண ஊர்வலம்? ஏன் அதற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட்டது? ஏன் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை? எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தேசத்தினுடைய பிரதம மந்திரி ஸ்ரீ ராமபிரானுக்கு பக்கத்தில் நிற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பிரதம மந்திரி அதற்கு எதிராக ஏன் கண்டன குரல் எழுப்பவில்லை? ஏன் அந்த தேசத்தில் போய் அந்த மக்களை சந்திக்கல? இன்னும் சொல்ல போனா குறிப்பா அந்த 2 பெண்களை பார்த்து இவர் மன்னிப்பு கேட்டிருக்க வேண்டாமா? ஆறுதல் சொல்லி இருக்க வேண்டாமா? யார் தவறு செய்தாலும் அவர்கள் குற்றவாளிகள், என்னுடைய ஆட்சியில் அவர்களை நான் விடமாட்டேன் என்று பிரதமர் சொல்லியிருக்க வேண்டாமா? பிரதமர் சொல்லி இருந்தால் ராமருக்கு பக்கத்தில் என்ன, ராமருக்கு மேலே கூட அவர் அமர்ந்திருக்கலாம். ஆனா நீங்க அது மாதிரி செய்யலையே. எவ்வளவு இழுக்கானவர்கள் நீங்கள்! ஏன் மணிப்பூர் பிரச்சனையை பற்றி நீங்க பேசல? அமெரிக்காவிற்கு செல்ல முடிகிறது, ஆஸ்திரேலியா செல்ல முடிகிறது, கூப்பிடு தூரத்தில் இருக்கிற மணிப்பூருக்கு நீங்கள் போகவில்லை என்றால் என்ன அர்த்தம்? மகாத்மா காந்தி அதை செய்திருப்பாரா? அதற்கு பதிலாகத்தான் எங்களுடைய ராகுல் காந்தி அந்த மாநிலத்திற்கு சென்றார். 2 முறை சென்றார். நீங்க அவரை தடுத்து நிறுத்துறீங்க. அவர் என்ன வெடிகுண்டு வைக்கவா போறார்? அவரும் கோயிலுக்கு செல்லுகிறார். நீயே ராமபிரான் பக்கத்தில் நிற்கலாம் என்றால் அவர் நிற்கக்கூடாதா? உன்னை விட ராமருக்கு அவர் வேண்டியவரியா? எப்படி நீங்க அது மாதிரி செய்றீங்க? ஏன் அவரை கைது செய்றீங்க? பிஸ்வாஸ் சொல்லி இருக்கிறார், தேர்தலுக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவார் என்று. நான் சொல்றேன், தேர்தலுக்கு பிறகு அஸ்ஸாம் முதலமைச்சர் பிஸ்வாஸ் கைது செய்யப்படுவார். நீங்க அது நடக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க, கண்டிப்பா நடக்கும். மோடி ஆட்சி என்பது ஒரு வீழ்ச்சிகரமான ஆட்சி. அவர்கள் சொன்ன எதையும் அவர்கள் செய்யவில்லை. 2 கோடி பேருக்கு வேலை தருவேன் என்று சொன்னார்கள், கொடுத்தார்களா? விவசாயிகளுக்கு 2 மடங்கு வருமானம் கிடைக்கிற மாதிரி செய்வேன் என்று சொன்னார், செய்தாரா? சுவாமிநாதன் கமிஷனை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொன்னார், நடைமுறைக்கு கொண்டு வந்தாரா? ரூபாய் மதிப்பிழப்பின் மூலமாக கள்ளப்பணத்தை வெளியே கொண்டு வருவேன் என்று சொன்னார், வந்ததா? மாறா கள்ளப்பணம் பூரா அவங்க கிட்ட போயிட்டது, பிஜேபி கிட்ட. நடந்தது அதுதான். நீங்கள் செய்ததை, நீங்கள் சொன்னதை எதை செய்திருக்கிறீர்கள்? நீங்க எதையுமே செய்யாத காரணத்தினால நாடாளுமன்ற தேர்தலில்
இவைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியாது என்பதற்காக நாங்கள் ராமருக்கு சிலை வைத்தோம், ராமருக்கு கோயில் கட்டினோம், அதற்காக எனக்கு வாக்களியுங்கள் என்று வாக்கு பிச்சை கேட்பதற்காக அந்த அருவருப்பான மனிதர் மோடி அவர்கள் இன்றைக்கு உலா வருகிறார். அதுக்காக தான் அந்த ராமர் கோயில். நான் கேட்குறேன், நம்ம ஊர் எல்லார் ஊர்லேயுமே ஒரு கோயில் இருக்கும், அல்லது தெருவுக்கு ஒரு கோயில் இருக்கும். எங்கள் ஊரில் 13 கோயில் இருக்கு. ஏன்னா 13 தெரு இருக்கு, 13 ஜாதி இருக்கு. அம்மா பேரும் ஒரு கோயில் கட்டி வச்சிருக்கிறான். ஆனால் நண்பர்களே, எந்த கோயிலுமே கோயிலுடைய கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தது கிடையாது. அது பெரிய அபசகுனம் என்று சொல்வார்கள் கிராமங்களில். நீங்க கோயிலில் கோயில் முடியாமல், கட்டுமானம் முடியாமல் கும்பாபிஷேகம் செய்தால் அதைவிட கெடுதல் நாட்டிற்கு எதுவும் இல்லை. அதை செய்கிற மனிதனுக்கு அதைவிட கெடுதல் எதுவும் கிடையாது. நான் இன்னைக்கும் சொல்றேன், நீ கோயில் கட்டினதுனால ஜெயிக்க மாட்ட. கோயில் கட்டியவன் எவனும் நல்லா இருந்ததா வரலாறே கிடையாது. நான் ஏதோ சாபம் விடுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு யாரும் போக மாட்டேங்கிறாங்களே? ஏன்? அங்கே ஒருத்தன் சொல்லிவிட்டான், தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனீங்கன்னா பதவி போய்டும்னு சொல்லிட்டான். நீங்க ராஜராஜனுக்கே அப்படிதான் பதவி போச்சுன்னு சொன்னாங்க. கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனதுனால தான் ராஜேந்திர சோழனுக்கு பதவி போச்சுன்னு சொன்னாங்க. நாம சொல்ல, இதெல்லாம் 1000 வருஷமா நம்ம ஆளுவ சொல்லிட்டு இருக்கிறது. அதுவும் நீ அயோத்தியில கோபுரமே கட்டாம ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணிருக்க, சாமி விட்டுருவாரா உடனே? எவ்வளவு பெரிய சாமி குற்றம் அது. நாங்க ஏதோ கோபத்தில் சொல்ல, உண்மை இதெல்லாம். சங்கராச்சாரியார் ஏன் உங்களை எதிர்க்கிறார்? ஏன்னா சங்கராச்சாரியாருக்கு தேர்தலில் நிற்கணும், ஆட்சிக்கு வரணும்னு ஆசையா? கிடையாது. நீங்க செய்வது தவறு என்பதை 4 சங்கராச்சாரியார்களும் உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் 4 பேரும் இதற்கு எதிராக கருத்து வெளியிட்டார்கள். அப்பயாவது நீ உன்னை திருத்திருக்க வேண்டாமா? நீ என்ன நினைக்கிற குருட்டுத்தனமானா, ராமர் கோயில் கட்டிட்டா ஆட்சிக்கு வந்துடலாம்? நிச்சயமா முடியாது. நீங்க எந்த ஊர்ல கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நடத்தி பலூன் வித்து சக்கரம் விட்டீங்கன்னா கூட்டம் கூடும். நீங்க என்ன போய் பாருங்க, ஒரு சின்ன கிராமத்தில் கூட பாருங்க, பலூன் விற்பான், முட்டாய் விற்பான், இந்த சுத்துற சக்கரம் ஒன்று கொண்டாந்து போடணும். எது இல்லாட்டி போனாலும் அதை ஒன்று போடணும். போட்டீங்கன்னா கூட்டம் வந்துடும். இப்படிதான் அயோத்தியில் கூட்டம் வந்திருக்கிறதே ஒழிய நீ ஒன்றும் புதுசாக செஞ்சுள்ள. நண்பர்களே, கணக்கு பிரகாரம் அயோத்தியில 3200 ராமர் கோயில்கள் இருக்கின்றன. நீ கட்டியிருக்கிறது 3201, அவ்வளவுதான். அதுக்கு மேல இந்த ராமருக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், எவ்வளவு பொய், எவ்வளவு நாணயமின்மை, நேர்மையின்மை. என்ன சொன்னீங்க? ராமர் கோயில் இடத்துல பாபர் மசூதி இருக்கிறது, எனவே பாபர் மசூதியை இடித்து விட்டு ராமர் கோயில் கட்டப் போகிறோம் என்று சொன்னீர்கள். நாங்க எதிர்த்தோம். காங்கிரஸ் எதிர்த்தது, கம்யூனிஸ்ட் எதிர்த்தது, திமுக எதிர்த்தது, திக எதிர்த்தது, வடபுலங்கள்ல இருக்கிற பல முற்போக்கு கட்சிகள் அதை எதிர்த்தார்கள். ராமருக்கு எதிரான எதிர்ப்பு அல்ல. நீங்க பாபர் மசூதியை இடிக்காத, பக்கத்துல கட்டுங்கன்னு எல்லாரும் சொன்னாங்க. முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்க பாபர் மசூதியை இடிச்சீங்க. சரி, நீங்க வீராதி வீரனா இருந்தா இப்ப ராமருக்கு எங்க கட்டியிருக்கணும்? அந்த மசூதிக்கு மேல எல்லாம் கட்டிருக்கணும். நண்பர்களே, போய் பாருங்க. பாபர் மசூதி இருந்த இடத்திலிருந்து 3 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் ராமர் கோயிலை கட்டியிருக்கிறார்கள். எவ்வளவு நேர்மை குறைவு! இதைவிட கேவலமான ஒரு செயல் உண்டா? நீ சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. இன்னைக்கு இந்த ஊர்ல ஊடகங்களும் மற்றவர்களும் உன்னை தாங்கி நிற்கிறார்கள் என்பதற்காக இந்த செய்தி வெளியில் போகாமல் இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சிக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய மோசடி இது! மக்களை நீங்க எப்படி நம்ப வச்சிருக்கிறீங்க? சங்கராச்சாரியார்கள் இதற்காகவும் தங்களுடைய கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதை அவங்க வெளிப்படையா சொல்லிய ஒழிய அவங்களுக்கு அதுலயும் வருத்தம். இந்த முறை எந்த சங்கராச்சாரியாரும் போகல, எந்த ஆதீனமும் போகல, எந்த இந்த தண்டம் எடுத்துக்கிட்டு போற வேலையும் கிடையாது. இந்த முறை ராமரை விட நீதிமானே கிடையாது. நீங்க ராமர் கோயில் திறக்கிற பொழுது அதை எடுத்துட்டு போக வேண்டாமா? இன்னும் அது அண்ணா மேம்பாலத்தில் அந்த என்ன ஜுவல்லரி,
மும்முடி பங்காரு செட்டியார் கடையில் தான் அது இருக்கு. இன்னொன்று எடுத்துட்டு போய் கொண்டு அங்கே வைக்கணும்ல, வைக்கல அதை. எனவே நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஹிட்லர் எந்த விதமான தந்திரங்களையும் வன்முறையையும் கையாண்டாரோ அவைகளையெல்லாம் மோடி கையாளுகிறார். அதனால தான் அஸ்ஸாமில் ராகுல் காந்தி கோயிலுக்கு சென்ற பொழுது அவர் தடுத்து நிறுத்தப்பட்டார். இது என்ன ஒரு தீண்டாமை? 1000 வருஷத்துக்கு முன்னாடி நந்தனுக்கு ஏற்பட்ட கொடுமை அல்லவா அது? ராகுல் காந்தி ஏன் அந்த கோயிலுக்குள்ளார போகக்கூடாது? என்ன தப்பு? என்ன சாமி சிலையை அசிங்கப்படுத்திடுவாரா? இந்த நாட்டில் இதெல்லாம் கேள்வி கேட்கணும். ராகுல் காந்தி ஏன் கோயிலுக்குள் நுழைவதை தடுத்து நிறுத்தினார்கள்? இதுக்கு நமக்கு தெரியணும், விஷயம் தெரியணும். எனவே நண்பர்களே, இவைகளையெல்லாம் அவர் செய்கிறார். இதைவிட மோசம் இந்த ஆட்சி முறை. 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆண்டது. காங்கிரஸ் வைத்திருந்த கடன் சுமை 55 லட்சம் கோடி தான். நீங்க 9 ஆண்டு காலம் ஆண்டிருக்கிறீர்கள். நீங்க வைத்திருக்கிற கடன் சுமை அந்த 55 லட்சம் இல்லாம 100 லட்சம் கோடி. அவங்க 55 லட்சம் கோடி, நீங்க 100 லட்சம் கோடி கடன் வாங்கி என்ன செஞ்ச? ஏன் அவ்வளவு கடன் வாங்கின? நீங்க டெல்லியிலேருந்து வர்ற நிர்மலா சீதாராமன் கேட்குது, 4000 கோடிக்கு நீங்க சாக்கடை கட்டினீங்களா, அந்த கணக்கு எங்கன்னு கேட்குது. கணக்கை உங்கள்கிட்ட காட்டணுமா? ஏன்னா கார்பரேஷன் ஆஃப் மெட்ராஸுங்கிறது பஞ்சாயத்து போர்டா? உங்ககிட்ட கணக்கை காட்ட நீங்க இதிலிருந்து என்ன தெரியுது? நீங்க 4000 கோடி 100 லட்சம் கோடிக்கு திட்டம் போட்டீங்கன்னா நீங்க அதை யார்ட்டையும் கணக்கு காட்டாம சாப்பிட்டுருவீங்க. அந்த பழக்கத்தில் நீங்க இதை கேட்குறீங்க. முறையாது. ஒரு மாநில அரசாங்கத்தை பார்த்து ஒரு கட்சி தலைவர் வேணா அதை கேட்கலாம். ஒரு இந்தியாவினுடைய நிதி அமைச்சர் அதை கேட்கலாமா? கணக்கு எங்க? என்ன கணக்கு? 4000 கோடிக்கு என்ன கணக்கு? ஏன்னா 4000 கோடியை சாப்பிட முடியுமா? உங்களை தவிர மீதி பேரெல்லாம் ஊழல்வாதியா? நீங்க மேற்கு வங்காளத்தில் இது மாதிரி தான் கேட்டுக்கிட்டு போனீங்க. உங்க சிபிஐ ஆபீசர் எல்லாம் பிடிச்சி கல்கத்தா டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல மம்தா பானர்ஜி தரையில் உட்கார வச்சது. 1 மணி நேரம் 2 மணி நேரம் இல்ல, 4 மணி நேரம் அவ்வளவு சிபிஐ ஆபீசரும் கீழே தரையில் உட்காந்துருந்தான். அதுக்கப்புறம் டெல்லியில பேசி சமரசம் பண்ணி தான் அவரை வெளியில அனுப்புனாங்க. நீங்க இதை மாதிரி பேசிக்கிட்டு வர்றவங்களை எங்களால செய்ய முடியாதா? தமிழ்நாடு அரசாங்கத்தால செய்ய முடியாதா? ஏன்னா எதற்கெடுத்தாலும் இதை போல் பேசினால் என்ன அர்த்தம்? இதற்கு முன்பு எப்பொழுதாவது சென்னையில் இவ்வளவு பெருமழைக்கு தண்ணீர் இவ்வளவு விரைவாக வடிந்தது உண்டா? 17 மணி நேரம் சென்னை நகரத்தின் மீது மழை பெய்திருக்கிறது. நீங்க சாதாரண மழைக்கான வடிகால்கள் தான் அது. நீங்க மிகப்பெரிய இயற்கை பேரிடருக்கான வாய்ப்பு வசதிகளோ வடிகாலோ அல்ல அது. சும்மா மழை பெஞ்சா அந்த தண்ணி ஓடுறதுக்காக கேட்டிருக்காங்க. 17 மணி நேர மழைக்கு உலகத்தில் எங்க கேட்டிருக்கிறான்? அந்த மழை இந்தியாவில் எந்த பெருநகரத்தில் பெய்திருந்தாலும் இதைவிட அதிகமான சேதம் வந்திருக்கும். செஞ்ச வேலையை நீங்க பாராட்டணும். அந்த பழக்கம் பாரதிய ஜனதாவிற்கு இல்லை. நாங்கள் அதற்காக மிகவும் வருத்தப்படுகிறோம். மோடி அரசாங்கம் ஒரு தோல்விகரமான அரசாங்கம். இந்த தேசத்திற்கு பாதகம் செய்கிற அரசாங்கம். இதுவரை அவர்கள் எந்த நன்மையும் செஞ்சதில்லை. அதனால தான் ராமரை பிடிச்சிக்கிட்டு அலைகிறாங்க. ராமர் நல்லவர்களுக்குத்தான் உதவி செய்வார், தீயவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார். கேக்குறீங்களா? ரவி அவர்கள் ஆளுநராக இதுவரைக்கும் எதையும் நான் சொன்னது தப்புன்னு அவர் ஒத்துக்கிட்டது கிடையாது. முதன்முறையா தப்புன்னு ஒத்துருக்காரு. இதுதான் காந்தியினுடைய சக்தி, காந்தியினுடைய பெருமை. அதனால உங்க மூலமாவே அவர் ஒத்துக்கிட்டதுக்கு நாங்க மகிழ்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்தது கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக பாஜகவோட கூட்டணி இருக்கும். கடந்த
10 ஆண்டுகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய பாஜக தமிழகத்துக்கு என்ன மாதிரியான எதிர்ப்பெல்லாம் செஞ்சது நாங்கள் வந்து வெளிப்படுத்துவதற்கு அமைச்சர் ஜெயக்குமார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நான் வந்து பல பத்திரிகையாளர் சந்திப்பில் இதை பேசியிருக்கிறேன். அதிமுக பிஜேபியை துறந்தது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஏன் நாங்கள் வரவேற்கலைன்னா, இவர்களுக்குள் ஒரு கள்ள உறவு இருப்பதாக எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறது. நீங்கள் ஒரு பெரிய முடிவு எடுக்கிற பொழுது அந்த முடிவிற்கான காரணங்களை மக்களிடம் சொல்லுதல் வேண்டும். நீங்கள் சேர்ந்தாலும் சொல்லணும், பிரிஞ்சாலும் சொல்லணும். நாங்கள் பிஜேபியை விட்டுட்டோன்னு சொல்லி நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அதற்கான காரணத்தை ஏன் நீங்கள் இவ்வளோ நாள் சொல்ல? ஏன்னா வாயில் வடையாக வச்சுருந்தீங்க. நீங்கள் வந்து எப்பயுமே நம்பத்தகுந்த மனிதர்களாக இருக்கணும். நீங்கள் நம்பத்தகுந்த மனிதர்களாக இல்லை. நீங்கள் அதை சொல்லியிருந்தீங்கன்னா வரவேற்கலாம். நீங்கள் அதை சொல்லலை. உங்களுக்கும் அவர்களுக்கும் உறவு இருப்பதாக நாங்கள் இன்னும் சந்தேகப்படுகிறோம். தேவைப்படும் பொழுது ஏப்பா நீங்கள் தான்மா விஐபி. உங்களுக்கு சொல்கிறாங்க, எங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது கூட்டணியில் இது வழக்கமாக எல்லா கட்சிகளிலும் பேசப்படுவது தான். நீங்கள் வந்து ஒரு தொகுதியில் ஒரு கட்சி தொடர்ந்து நின்றால் அந்த கட்சியில் அந்த தொகுதியில் இன்னொரு கட்சிக்கு வாய்ப்பு கிடைக்கும். உடனே அங்கே இருக்கிற தொண்டர்கள் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் என்ன இவங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதே எங்களுடைய வேலையான்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கே பாருங்கள், நல்லா காதில் வாங்கிங்க. அப்போ தான் இன்னொரு தாட்டி இந்த கேள்வியை கேட்க மாட்டீங்க. நீங்கள் வந்து இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும், திமுகவோட கூட்டில் இருந்தாலும் பொருந்தும். இப்போ என் காங்கிரஸ் கட்சியிலையும் பேசுவாங்க, ஏன் எங்களுக்கு இது சென்னையில் ஒன்று வாங்கி கொடுக்கக்கூடாதா? நீங்கள் சென்னை என்ன திமுகவுக்கு ஏதாவது கொடுத்துடணுமான்னு என்கிட்டயே பல பேர் வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், எப்பா கேட்குறேன், உனக்காக நான் கேட்குறேன், கவலைப்படாதேன்னு. அதனால் இது இயல்பு. இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு தொண்டனும், ஒவ்வொரு கட்சியில் இருக்கிற தொண்டனும் ஒரு எம்எல்ஏவா ஆகணும், ஒரு எம்பி ஆகணும்னு ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? அதனால அவங்க கேட்குறாங்க. எல்லா கட்சியிலும் சார் அவருக்கும் சீட்டு வேணும் சார். என்ன சார் நீங்கள் எல்லாருக்கும் எனக்கு சீட்டு வேணும், அவருக்கு வேணும், இவருக்கு வேணும், இவருக்கு வேணும். முடிஞ்சால் நீங்கள் கூட இதை ரிசைன் பண்ணிட்டு ஒரு சீட்டு கேட்பீங்க. அதற்கான பதில் அவங்க கட்சியில் தான் சொல்லணும், நாங்கள் சொல்ல மாட்டோம். அது அவங்க கட்சி தான் சொல்லணும் சார். அவர் இப்போ எங்கள் கட்சியில் ஒருத்தவங்க சொன்னால் நான் பதில் சொல்லுவேன். அதை அவங்க கட்சியில் ஒருத்தவங்க சொன்னால் இது கட்சி விதிகளுக்கு முரண்பானது, நீ பேசியிருக்க கூடாதுன்னு அவங்க கட்சி தான் சொல்லணும். இல்லைம்மா, சரியாக காதில் விழலம்மா. பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சி, காங்கிரஸ் ஒரு மதசார்பற்ற கட்சி. மகாத்மா காந்தியை பார்த்து கேட்டபொழுது அவர் சொன்னார், இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே என்று சொன்னார். அதுதான் காங்கிரசினுடைய லட்சியம். நாங்கள் அஸ்ஸாம்லேயோ வங்காளத்திலேயோ போய் இந்த மக்கள் யார் என்று கேட்டால் இந்தியர்கள் என்று சொல்லுவோம். இதே பாரதிய ஜனதா அங்கே போய் அவனை கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இவர் அஸ்ஸாமி, இவர் வங்காளி, இவர் வங்காள முஸ்லீம், இவர் வங்காள இந்து, இவர் பஞ்சாப் இந்து, இவர் சீக்கியர் என்று சொல்லுவார்கள். காந்தி கண்களுக்கு அப்படியெல்லாம் படாது. இந்திய எல்லைக்குள் வாழ்கிறவர்கள் அனைவரும் இந்தியர்களே, எங்களுடைய தோழர்கள்.
அப்படின்னு வானதி சீனிவாசன் சொல்றாங்க, நடிகர் ரஜினிகாந்த் சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை ஏன் இவ்வளோ லேட்டாக சொல்கிறாங்க? எவ்வளோ காலமாக சங்கின்னு அவங்கள சங்க இறக்குறாங்க நம்ம ஆளுவோம். அப்போயெல்லாம் சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிறாங்க? இது தெரிஞ்சிக்க இம்மா நாள் ஆச்சா? இதை தெரிஞ்சிக்கவே இம்மா நாள் ஆச்சா? ஆட்சி செய்வதற்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு அம்மா நாளாகும். நிச்சயமாக காங்கிரசிலும் புதுமுகங்களுக்கும் இளைஞர்களுக்கும் வாய்ப்பளிக்கிறது. ஓகே சார், ஒரு நிமிஷம். தோழர் நண்பர்களே, தோழர் குமாரவேல் அவர்கள் எங்களுடைய கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். நீண்ட காலமாக அவருடைய குடும்பத்தோடு எங்களுக்கு தொடர்பு உண்டு. அவருடைய தந்தையாரிலிருந்து சகோதரர்களிலிருந்து எல்லோருமே காங்கிரஸ் கட்சிக்கும் எங்களுடைய நண்பர்களுக்கும் வேண்டியவர்கள். சமீபத்தில் குமாரவேல் அவர்கள் புதுடெல்லியில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்திருக்கிறார். இன்றைக்கு சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருக்கிறார். நாங்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்தோம், மாலை அணிவித்தோம், தேநீர் கொடுத்தோம். அவர் வருகையை இருகரம் நீட்டி வரவேற்கிறோம். அவர் இந்த கட்சிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும், கட்சி அவருக்கு உறுதுணையாக இருக்கும். அவர்களுடைய சேவை பெரிதும் தொடர வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் வாழ்த்துகிறார்.